குழந்தைகளா, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பருவ காலங்கள். பருவ காலங்களுக்கு ஏற்ப நம்முடைய உணவுகள், உடைகள் இது எல்லாமே மாறும். என்னென்ன பருவ காலங்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முதல்ல நம்ம பார்க்க போறது வசந்த காலம். என்ன காலம்? வசந்த காலம். வசந்த காலங்கள்ல பூக்கள்லாம் பூத்து குலுங்கும். அது மட்டும் இல்லாம நீண்ட நேரமா தூங்கிட்டு இருந்த விலங்குகள் எல்லாம் வெளியில வரும். இந்த காலம் எல்லோருக்குமே பிடித்த காலம், வசந்த காலம். அடுத்தது நம்ம பார்க்க போறது கோடை காலம். என்ன காலம்? கோடை காலம். கோடை காலத்துல வெயில் சுட்டடிக்கும். கோடை காலத்துல பருத்தி ஆடைகளை தான் நாம அணியணும். அது மட்டும் இல்லாம கோடை காலத்துல நம்மளை குளிர்ச்சியா வைக்கிறதுக்கு இளநீர் மற்றும் தர்பூசணி இது போன்ற பழங்களை நம்ம சாப்பிடணும். அது மட்டும் இல்லாம கோடை காலத்துல எல்லா பள்ளிகளுமே விடுமுறை விட்டுருவாங்க. அதனால நிறைய பேர் வெளியூருக்கு போவாங்க. ரொம்ப ஜாலியா இருக்கும் இந்த காலம். அடுத்து நம்ம பார்க்க போறது மழை காலம். என்ன காலம்? மழை காலம். மழை காலத்துல மலைகள் நல்லா பொழியும். அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன குழந்தைகள்லாம் காகித படகுகளை விட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா நமக்கு தேவைப்படுறது குடை. வெளியில எங்கேயா நம்ம போகணும் அப்படின்னாவே குடைய நம்ம பயன்படுத்துவோம். அடுத்தது நம்ம பார்க்க போறது இலையுதிர் காலம். என்ன காலம்? இலையுதிர் காலம். ரொம்ப அழகா சொன்னீங்க. பொதுவா இலையுதிர் காலம் அப்படிங்கிறது இலைகள் எல்லாம் மரங்கள்ல இருந்து கீழே விழும். அது மட்டும் இல்லாம பல வண்ணங்களை கொண்டும் இருக்கும். இந்த காலத்துல கொஞ்சம் குளிராகவும் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது குளிர்காலம் அல்லது பனிகாலம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காலம்? குளிர்காலம். பனிகாலத்துல அதிக குளிரா இருக்கும். அது மட்டும் இல்லாம குளிர்காலத்துக்கு தேவையான உடைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பளி ஆடைகள். அதனால நமக்கு கம்பளி ஆடைகள் தேவைப்படும். இந்த பருவத்துல பாத்தீங்க அப்படின்னா மரங்கள்ல இலைகள் எதுவுமே இருக்காது. பனிப்பொழிவு அதிகமா இருக்கும்.